இல்ல, தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் தனித்தனி மரங்கள்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுதுங்கிற கருத்தை நீங்க ஏற்கணும். தனி மரம் தோப்பாகாது, ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது. அதனால இப்ப எதை வச்சு இப்ப நாங்க தனி மரம்ங்கிறீங்க? நாங்க பல லட்சக்கணக்கான மக்கள், அதுல வேற தலைவர்களை இயக்கங்களை நம்பி இல்லாம தமிழ் மக்களை, தமிழ் பேரின மக்களை நம்பி அந்த மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த பிள்ளைகள், அவர்களோடு இணைந்து களத்தில் நிற்கும் போது நாங்க தனித்த மரம் கிடையாது, பெருத்த மரம், பேரினத்தின் மரம். அதனால அதை அப்படி சொல்ல முடியாது. நாங்க வழியை தேடுகிறவர்கள் அல்ல, உருவாக்குகிறவர்கள். அதாவது அது மாதிரி தைங்கிறது ஒரு அந்த திருநாள்ல எல்லா உறவுகளையும் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல்ல சந்திக்கும் போது எங்களை நாங்களே புதுப்பிச்சு உற்சாகப்படுத்தி கொண்டு இதுவரைக்கும் செஞ்ச வேலைகளை கூடுதலாக உற்சாகத்தை செய்யறது தான். ஏன்னா நீங்க பாப்பீங்க, நானே உடற்பயிற்சி கூடத்துக்கு போகும்போது அந்த ஒரு பண்டிகை நாள் வந்தா ஒரு வாரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அந்த பண்டிகை நாள் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி கூடமே நிறைஞ்சு வழியும், அது ஒரு உற்சாகமா வருவாங்க. அப்புறம் ஒரு அது மாதிரி ஒரு புதுப்பிச்சுக்கிறதா. அது மாதிரி எங்களை இந்த தை மகளின் வருகை, தை மகளே வருக, தமிழர் நலம் பெருகங்கிற வாழ்த்தை நாங்க முன் வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு அது வழி பிறக்கும். அதிமுகவினுடைய கருத்து, ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன். அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது. அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறது இல்லை. கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க. அதனால அதை நாம் பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம், வளர்கிற ஒரு இயக்கம், களத்தில் நின்று தான் தீரணும். அதனால நாங்கள் போட்டிடுறோம். மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் உறுதியாக போட்டிடுறோம். எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே, அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க. தித்திக்கிற பொங்கல் திருநாள்ல அறிவிப்பேன். அதுல அறிவிப்போம், உறுதியா அறிவிப்போம். மாட்டினுடைய கோமியத்தை நாங்கள் பார்சலா பரிசா அனுப்ப போறோம் அப்படிங்கிறதால விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அது நல்லதுதான், அது கொடுக்கணும். நான் வாங்கி எங்க வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றுவேன், அது நல்லா வளரும். அதனால அதை கொண்டு கொடுத்துட்டு போக சொல்லுங்க. பொங்கல் தினத்தன்று கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு நடத்துறாங்க. 13, 14, 17. அதான் கொடுமை. அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு வைக்கிறது, இந்த கேந்திர வித்தியாலயில பொதுவாக இந்த யூபிஎஸ் தேர்வுகளில் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க. அதை நம்ம எதிர்த்து போராடுறோம். இந்த கேந்திர வித்தியாலயா, நவோதயா, இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்கு, இங்க இருந்தா உங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது, மின்சாரம் கொடுக்கப்படுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும். இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க. மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறாரு? மத்திய அரசே எங்க உதவியில தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அது தேவையில்லாத வேலைகள். இதெல்லாம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாசத்தையே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும் போது, நீ இந்த நாட்டில் பூர்வீகுடி மக்கள், இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள், இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலைக்காக தூக்குளதுங்கி, செக்கெழுத்து, சிறைப்பட்டு, வதைப்பட்டு, ரத்தம் சிந்தி போராடி மாண்ட மறவர்களின் கூட்டம் நாங்க. இந்த நாட்டின் இறையாண்மை, சட்டத்திட்டம், தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசிய கூட்டம். எங்களுடைய உணர்வுக்கு, எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காம இதே மாதிரி நீங்க உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசாரா அந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல, உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி, அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்க விடுமுறை விடாம இருப்பீங்களா? வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி நடத்துவீங்களா? அங்கே நவோதயா இருக்கும்ல, கேந்திர வித்யாலயா இருக்கும்ல, அப்ப நடத்துவீங்களா? அப்ப எவ்வளவு புறந்தல்றீங்க, நீங்க எவ்வளவு நிராகரிக்கிறீங்க?
இந்த உரிமையை கூட பெற்றுத்தராத அரசு இது என்ன தமிழர் நலன் சார்ந்த அரசு? இப்ப நான் இருந்தா முதலமைச்சரா இருந்தா நீங்க நடத்திடுவீங்களா? துண்டிச்சு விட்டுருவேன். மின்சாரம் கிடையாது, ஒன்னும் கிடையாது, நீர் உதவி ஒன்னும் கிடையாது, தூக்கி போயிட்டே இருக்குன்றேன். நிலம் என்னது, காசு என்னது, மத்திய அரசுக்கு நான் வரி கட்டி கொடுக்கற காசு, கட்டடம் என் நிலத்துல கட்டப்பட்டிருக்கு. அப்ப என் மொழியை படிக்கவும் வாய்ப்பு இல்லை, என் கலை கலாச்சாரம் பண்பாட்டை போற்றவும் வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தேசிய மக்களினுடைய மாநிலத்திலையும் அவங்க பண்டிகைகளுக்கு இப்படி நடத்த முடியுமா? நீங்க குறிப்பா கர்நாடகா நடத்திடுவீங்களா, இல்ல ஆந்திரா நடத்திடுவீங்களா? கேரளா பண்டிகை ஓணம் வரும்போது இப்படி செஞ்சிருவீங்களா? கேட்க ஆள் இல்ல. அதனால இது உங்களுக்கு வசதி ஆயிருச்சு. அது சொல்லியிருக்கேன், ஒரு கேள்வி பதில சொல்லியிருக்கேன். ஒரு 2 நாள் பொறுங்க, வந்துடும். அது திருப்பி திருப்பி பேச்சுக்க வேண்டியதில்லை. சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல, சாத்தானின் பிள்ளைகளா மாறிட்டீங்களேன்னு சொல்றேன். மாறிட்டீங்களேன்னு சொல்றது காரணம், அந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவரை பேசினார்ல, அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்றேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு. திமுக தானே ஓட்டு போடுறீங்க, 2 பேரும் திமுக தானே போடுறீங்க. அந்த திமுகவின் இந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யாரு, பிதாமகன் யாரு, தோற்றுனர் யாரு, மூலம் யாரு? அவர் பல இடங்களை துலுக்கன்னே சாடிட்டு இருக்காரு. நீ வெளிநாட்டுக்காரங்கிறாரு, உனக்கு என்ன இங்க வேலைங்கிறார், உனக்கு என்ன இங்க வேலைங்கிறாரு. நீங்க திரும்ப திரும்ப அநீதியை செய்யறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க இறை தூதரை கொண்டாடுறீங்க, இறைமகன் இயேசுவை போற்றுகிறீங்க. அப்படிங்கும்போது இந்த அநீதிக்கு எதிரானதுதான் இந்த இது தேவ குணம்ங்கிறது என்ன, இறை மக்களின் செயல் என்பது என்ன? ஊழல் லஞ்சத்தை வெறுக்கும், கொள்ளையே வெறுக்கும், மதுவை ஒழிக்கும், மதுவை வெறுக்கும், எல்லாத்தையும் வெறுக்கும். இந்த அநீதிகள், இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல், கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும். ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்யற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும், வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கும்? அந்த செயல் யாரோடது? மாறிட்டீங்களேங்கிற ஆதங்கம். மாறிட்டு இருக்காங்களா இல்லையா? திரும்ப திரும்ப தவறுன்னு தெரிஞ்சு நீங்க எப்படி போடுறீங்க? எப்படி போடுறீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சட்டசபையில் பேசின ஆள் யாரு? இஸ்லாமியர் அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வாய் எது? அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிருச்சு, முன்விடுப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்க போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை 30 ஆண்டு கழித்து அதே மனநிலையில தான் இருக்கிறார்கள். இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்தது யாரு? இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது?